சாத்தானின் பிள்ளைன்னு நம்மளுக்கு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு சாத்தானின் பிள்ளைன்னு ஆரம்பத்துல இல்ல, சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல. இறை மக்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கீங்கன்னு பேசினேன். 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் பேசினேன், ஆரம்பத்துல இல்ல. காரணம் என்ன? இப்ப இவ்வளவு பேர் கோபமா பேசுறாங்கல்ல, பேசுறாங்கல்ல, என்ன இப்படி ஆயிப்போச்சு ஏமாந்து திரும்பி திரும்பி சொந்த மகன் இவ்வளவு அக்கறையோட நிக்கிறேன் ஒரு ஆதங்கத்துல பேசுறதா? ஒழுங்கா படிக்கலன்னா திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நீ திரும்பி திரும்பி அநீதி செய்யறான். நபிகளார் கோட்பாடு என்ன? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத். இப்ப துணிந்து எதிர்த்து நின்று போராடி உண்மையான ஜிகாத்தானவே ஒரே ஒருத்தன் தான், எங்க அண்ணன் பழனி பாபா தான். இங்க நீங்க கவனிங்க, அநீதின்னு தெரியுது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் விளங்கிக்கிட்டேன். சாத்தானின் செயல்கள் எதுன்னு குர்ஆன் சொல்லுது? தீய செயல்கள் செய்தா அது எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு, ஒன்றா சொல்லுங்க. அண்ணா இருங்கண்ணா, அவர் தானே கேள்வி கேட்டார். ஒன்னொன்னா சொல்லுங்க, ஒன்னொன்னா சொல்லுங்க. தீய செயல்கள் செய்ய மது இருந்தாலே சாத்தானின் மொத்தமா திமுக சொல்ற மாதிரி நல்லாட்சின்னு சொல்லக்கூடாது, என்ன ஆட்சின்னு சொல்லணும். எதாவதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்குண்ணே தீய செயல்கள், தீய வார்த்தை. நான் 100 சாதிச்சுட்டேன், 10 சொல்லு பண்றல. நிறைய இருக்கிறதுல 1 சொல்லுங்க, ஒரு 10 சொல்லுங்க. சாத்தானின் செயல் மது அருந்துதான் சாத்தானின் செயல் தான். அதுவும் மது அருந்துறது, லஞ்சம் பெறது ஆறாம் தான், ஊழல் செய்யறது சாத்தானின் செயல் தான். அப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. கற்பழிக்கிறது நிறைய இருக்கு. மலையை வெட்டி இயற்கையின் அருங்கொடை மலையை கொட்டி பழத்தை கொள்ளையடிக்கிறது, மண்ணல் விற்கிறது, கொலை செய்யறது, கற்பழிக்கிறது, இதெல்லாம் என்ன யாருடைய செயல்னு சொல்லுங்க? சாத்தானின் செயல். சாத்தானின் செயலை இந்த அரசு செய்தா இல்லையா? செய்தா இல்லையா? அந்த அரசு சாத்தானின் செயலை செய்யற சாத்தானுக்கு நம்ம வலிமை கொடுப்பது, வாக்கு செலுத்தி அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது சாத்தானுக்கு செய்யற ஊழியமா இல்லையா? திமுக சார்ந்தவர்கள் செய்தார்கள் சாத்தானின் பிள்ளை சொல்லலாம். ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்க சொல்றது திருப்பி திருப்பி சொல்ற, நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம வாட்டில தான் உட்கார்ந்து இருக்காங்க. அவர் கேட்டார்ல 3 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு, அந்த கொடுத்தவருக்கு இடத்த கொடுத்தது நம்ம தான்ங்கிறத நம்ம மறந்துட்டு தான் வம்புலத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். சாத்தானின் செயலை ஒரு அரசு சொல்லுது. குர்ஆனும் பைபிளும் சொன்ன இந்த வேதங்கள், இந்த குர்ஆன் சொல்றதுல இருக்கிற எல்லா தீய செயலையும் இந்த அரசே செய்து, அது தெரிஞ்சே நம்ம வாக்கு கொடுத்து வலிமையை கொடுப்பது என்பது நம்ம சாத்தானின் பிள்ளைகளை ஆய்கொண்டிருக்குமே. மாறிவிட்டியிலே ஆகிவிட்டிலேங்கிற ஆதங்கத்துல சொன்னேன். அதுக்காக நீங்க சாத்தானின் பிள்ளைகள்னு நான் ஒன்னும் சபிக்கல. ஆயிட்டிலே நானும் சேர்ந்து ஆயிட்டேனேன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இப்ப நெருக்கமா காட்டுறது நீங்க ஓட்டு போட்ட புரியல. அப்ப சொல்லுங்க அண்ணே, இப்போ அதே தான் நடக்க போகுது. புரியுது? இந்த முறை மாற்றங்கள் நிச்சயம் வரும். அதனாலதான் இந்த கேள்வி நான் முன் வச்சேன். இன்னொரு ஆதங்கத்துல சொன்னதுதான் அது பேரன்பின் வெளிப்பாடு. அது பெருங்கோபத்துல என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எத்தனை தடவை இதே பண்ணுவீங்க இந்த தவறைங்கிற ஆதங்கத்துல சொன்னதுதான். இப்படி ஆயிட்டீங்களேன்னு அந்த பேச்சை இன்னொரு தடவை வெட்டி போட்டு பாருங்களேன். இப்படி ஆகி விட்டீர்களே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள், நீங்க இப்படி ஆயிட்டீங்களேன்னு அப்படிதான் சொன்னேன். அந்த ஆதங்கத்துல அது அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன, கோபமா நான் உரிமையா பேசுறதுக்கு? அப்ப அதுலதான் சொன்னேன். நீங்களே வச்சு பாருங்க, உங்களாலே பட்டியலிட்ட எல்லாத்தையும் அரசு செய்யுது. இந்த பாருங்க, எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு ரோட்ல 10 நாள் அந்த பெண்கள் வயிற்றுல பட்டினியோட படுத்து கிடக்குதுங்க. இது பாவம் இல்லையா? சொல்லுங்க. இந்த பாவத்தை செய்யறவனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா? இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறது உலகத்துல எந்த அரசாலும் செய்யுமா? சொல்லுங்க. ஆட்சியாளர் உமர் என்ன சொல்றாரு? திருநானா ஒருத்தன் கைய வெட்டுறாங்கிறாரு. அவனே பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கைய வெட்டுங்கிறாரு. அப்படி வெட்டினா இவனுக்காக கை இருக்குமா? எல்லாம் மொட்டை கையோட தான் தெரிவாங்க. அது இன்னொரு கேள்வி இருக்குண்ணே. என்ன கேள்வின்னா, நீங்க தனிச்சையாவே நிக்கிறீங்க, 2ஆம் கட்ட தலைவர் 3ஆவது கட்ட தலைவர் ஏன் அந்த வாய்ப்பு கூட்டணி அமைக்க மாட்டேன்றீங்க? அவர் வாய்ப்பு தர மாட்டேன்றீங்க, சிங்களாவே நிக்கிறீங்களே. அது இல்ல, இப்ப நம்ம கூட்டணி போகணும்ன்றீங்களா? கண்டிப்பா நீங்க கூட்டணி எல்லாம் வர வச்சு நீங்க நின்றீங்கன்னா எல்லாரும் கூட்டணி வெற்றி வர வாய்ப்பு இருக்கு. கூட்டணி போகணும்னு சொல்ல, நீங்க கூட்டணியில மற்ற கட்சி சேர்த்தீங்கன்னா கூட்டிட்டு வாங்க, சேர்த்துக்குறோம். எங்க அண்ணனே இருப்பாரு. அப்புறம் அவர் ஏங்க நாங்க அண்ணன் தம்பி இருக்கிறவங்களை போயிட்டு வேற ஆள கூட்டுவாங்க. என்னப்பா ஒன்னா இருக்கிறவங்களை போயிட்டு கூடாது, வெளியில இருந்து யாராவது கூட்டுவாங்க. நாங்க தான் ஏற்கனவே இருக்கமே.
நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுங்களேன். கண்டிப்பா நிச்சயமா வந்து உங்களாண்ட வந்து சேர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எங்க அண்ணன் வேணா வருவாரு, எனக்கு நோட் எவ்வளவு சீட் எவ்வளவுன்னு கேட்காம. ஆனா மத்தவங்க எல்லாம் சீட்டை விட நோட்டு அதிகமா கேட்பாங்க. இருக்கா அவங்க கிட்ட? இருக்கா சொல்லுங்க. இங்க காசு கொடுக்காம கூட்டணிக்கு வர மாட்டாங்க. அவங்க என்ன நம்புறாங்கன்னா வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அப்ப வாக்குக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா அந்த காசு வச்சிருக்கிறது திமுக அதிமுக தான் வச்சிருக்கு. அப்ப அந்த கட்சிகளோடு போனாதான் அது சாத்தியப்படும் நினைக்கிறாங்க. நம்மள மாதிரி ஆளுகள்கிட்ட எப்படி வருவாங்க? ஒருவேளை இப்ப 8 இருக்குது, 8.22. இது ஒருவேளை இன்னொரு 8 கோடி 16க்கு மேல போயிடுச்சுன்னா வென்றுவா அந்த பையன் போவோம்னு வருவாங்க. எப்படி யாராவது இந்த கூட்டி வாங்க அண்ணா, நம்முடைய அலையன்ஸ் கோஆர்டினேட்டர் அவர். சார் வணக்கம் சார். இப்போ டிஎம்கே வந்து அழிக்கணும்னு சொல்றீங்க. வேற எந்த ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ டிஎம்கே அழிக்கணும்னு சொல்றீங்க, வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு நீங்க எந்த கட்சின்னா நாங்க கட்சியா தெரியல. இல்ல பட் அப்படி இல்ல, மெஜாரிட்டி கட்சியில வந்து எந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்க. நான் தான் மெஜாரிட்டி. 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? போட்டி போடுவாங்க சார். போடுவாங்களான்னா போடுவாங்க சார், அது கிடையாது. போடுமா? இப்போ நான் வந்து டிஎம்கே கால ஆள் இல்ல, பட் பொதுவா கேட்கறேன். பொதுவாக நானும் பதில் சொல்றேன். ஐயா, அந்த கட்சியை ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது. ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து அந்த சித்தாந்தத்தை வைத்துத்தான் அதை வீழ்த்த முடியும். அப்படி பார்க்கும்போது இங்க 2 பெரும் தத்துவங்கள், இந்தியம் திராவிடம், இப்படி பேசிதான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. அந்த இந்தியம் திராவிடம் 2 அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்புகள், இந்த இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இருக்குது. இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழர், நிலம், வளம், மக்கள் நலம், இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றா இருக்க முடியும். இப்ப நீங்க அப்ப எப்படி நீங்க ஒன்று கவனிக்கணும், எதனால இத இந்தியம் தேசியம் இந்த கட்சிகளை இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம். இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறத பாக்குறோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன், கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார்? கொடுக்கும்போது ஆட்சியிலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார்? பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார்? கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார்? அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார்? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக்கொண்டு போனது யார்? மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார்? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொன்றையும். இந்தியை திணித்தவன் யார்? அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் யார்? இந்திய திணித்தவனை விட கூட்டணி வச்சு அரசியல் லாபத்திற்காக நின்றவன் யார்? எல்லாத்தையும் ஒவ்வொன்றை பாருங்க. நச்சு திட்டம், அணு உலை நட்டவன் யார்? எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார்? மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார்? உன் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகார திட்டத்தை, எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்னு காங்கிரஸ், பிஜேபி. இது 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது. விடுதலை பெற்ற ஆண்டுகளை 1/2 நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ். மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம். அப்போ தீமையை தாண்டவம் நச்சு திட்டத்தை தாண்டவம் போறான் தான். இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் இந்த நாட்டை சந்தையாக்கணவன் எவன்? இவனுடைய பொருளாதார கொள்கை, இவனுடைய வெளியுறவு கொள்கை, இவனுடைய கொள்கை தான். கல்வி தனியார் அவன் கொள்கை தான், மருத்துவம் தனியார் அவன் கொள்கை தான், போக்குவரத்து தனியார் அவன் கொள்கை தான். இன்னைக்கு உலகம் சந்தை, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றிட்டோம், இந்திய சந்தையை கைப்பற்றிட்டோம். அப்ப இந்தியா நாடு இல்ல, அவனுக்கு ஒரு சந்தையாக்கினது யார்? அவன். எல்லாவற்றையும் சகித்து கையெழுத்து போட்டு பேசாம இருந்தது இவர்கள். இந்த நாட்டில் இருக்கிற சகிக்க முடியாத ஊழல் காரண கர்த்தாக்கள் யாரு? இவர்கள் தான். முறையற்ற நிர்வாகம் இவர்கள் தான். எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷனை வாங்கி கையெழுத்து போட்டவர் மக்கள் இவர்கள் தான். அப்ப இந்த கோட்பாடுகள் அவன் திணிப்பா, இவன் மறுக்காம ஏற்பான்.
எல்லாமே அப்படிதானே இருக்குது. நீங்க பாருங்க, இப்ப எண்ணெயை எதிர்க்கிறோம்ல, எண்ணெயை கொண்டு வந்தது யார்? ஐயா எண்ணெயை கொண்டு வந்தது யார்? ஐயா ஜிஎஸ்டி எதிர்க்கிறோமா இல்லையா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? நீட்டை எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஐயா. கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறாங்க ஐயா. கொண்டு வந்தா வேண்டாம் அண்ணா. சொல்லுங்க அண்ணா. இப்ப நீங்க வந்து காஷ்மீரை 2ஆ உடைச்சது யாரு? பிஜேபி. எதிர்த்து இவர்கள் போராடிய போராட்டம் என்ன? வலிமேற்ற எங்களை போன்ற பிள்ளைகள் தான் கத்திட்டு கிடந்தோம். ஒன்னும் கிடையாது. ஒருத்தனால யாசின் மாலிக் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர ஒருத்தனுக்கு துணிவு இருந்ததை பாருங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டிட்டு வந்தோம். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணுவான். அப்ப நீங்க ஆண்டு கவனிச்சீங்கன்னா இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று கோட்பாடு ஒன்றுதான் இதை வீழ்த்த முடியும். அப்ப திமுகவை வீழ்த்தணும், யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம். நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க, எங்களுடைய கல்விக் கொள்கை பாருங்க, எங்களுடைய பொருளாதார கொள்கை, தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதார கொள்கை நாங்க சொல்றோம். கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்றோம். அப்ப எப்படி மாற்று கோட்பாடுகள். அப்புறம் யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியலை வச்சுதான் திராவிட அரசியல். திராவிடம்ங்கிறது என்ன நீங்க சொல்லுங்க? தமிழ்நாடு வாக்கு செலுத்தினவன் தமிழா, ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லு, மாடல்ங்கிறது ஆங்கில சொல்லு, ஆட்சி வந்து தமிழ் சொல்லு. திராவிட மாடல் ஆட்சி. இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? யார் ஒழிக்கணுங்கிறீங்க? நான் ஒழிக்கிறேன், நாங்க ஒழிக்கிறோம். ஏன் நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்னன்னா யார வச்சு ஒழிப்பீங்கிறீங்க. நபிகளாட்ட போய் கேட்கிறாங்க, நபிகள் இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு. நன்மை வச்சுதான் ஒழிப்பேன். திரும்ப திரும்ப சொல்ற திமுக எப்படி ஒழிப்பீங்க? அதிமுக தீமைக்கு எப்படி தீமை மாற்றாக நெருப்ப வச்சு எப்படி அழிப்பீங்க? நெருப்ப அணைக்க ஒரு தண்ணி வேணும்ல, அந்த தண்ணி தான் நாங்கிறோம். புரியுதா? வேற கேளுங்க.